மகாகவி பாரதியார் காசியில் 4 ஆண்டுகள் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள அம்சங்கள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. பாரதியார் வாழ்ந்த காசி மாநகர்ல அவர் வாழ்ந்த அந்த இல்லத்தில் இருக்கோம். இங்கே அவருடைய சிலை வைக்கப்பட்டு இந்த சிலையை இந்த அரங்கத்தையும் அரசு பராமரித்து வருது. இங்கே அவருக்கான புகைப்படங்கள், அவருடைய சிலை திறப்பு எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாரதியாரின் புகைப்படம், அவருடைய முண்டாசு கவியினுடைய அவர் மாற்றிய தோற்றம், அதே போல அவர் குடும்ப உறுப்பினருடன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம், அதே போல பாரதியார் கையெழுத்தோட எழுதிய கிரீதை மொழிபெயர்ப்பு 1912 பண்ணது, அதுவும் இங்கே இடம்பெற்றிருக்கு. பாரதியாரின் கருத்து பட்டம், பேட்டிங் ஆஃப் த பேக் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிய அந்த காவியத்திற்கான ஒரு ஓவியமும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாதாபாய் நவரோஜி அவர்களுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய வாழ்த்து மிக முக்கியமாக பேசப்பட்டது. அதுவும் அதே போல கருணாநிதி அவர்கள் எழுதிய பேச்சும் வைக்கப்பட்டது. அதே போல மகாகவி பாரதி பிறந்தது முதல் அவர் வாழ்க்கை வாழ்ந்தது, அவர் எட்டயபுரத்தில் படித்தது உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களும் உள்ளடக்கியது 2 இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. இந்த 2மே அவருடைய வாழ்க்கை குறிப்பு. அதே போல அவர் மரணித்த தருணம் வரை உள்ள மொத்த குறிப்பும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பார்த்தோம்னா மறுபடியும் அவர் எழுதிய அந்த எட்டயபுரத்துல இருந்தே உள்ள பாரதியார் மண்டபத்துல அண்ணல் காந்தியடிகள் வாழ்த்துறை பாரதிக்காக எழுதியது இங்க வச்சிருக்காங்க. இதே போல அவருடைய மறுபடியும் பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் இந்த தமிழ் போயட் அப்படின்ற விதத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதியை பற்றி ராஜாஜி அவர்கள் எழுதிய குறிப்பும், அதே போல மகாகவி சுப்பிரமணிய பாரதியை பற்றி சரோஜினி நாயுடு அவர்கள் குறிப்பிட்டவற்றையும் இங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல பாரதியார் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இங்கே பாரதியார் அவர் வாழ்ந்த இல்லத்துல இருக்கக்கூடிய விஷயங்களாக காசி மண்ல இருக்கிறது. இந்த காசி மண் உண்மையாகவே தமிழர்களுக்கு மட்டுமல்ல, பாரதியாரை தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, ஒரு ஆளுமையாக, தமிழ் கவிஞனாக மாற்றி காட்டியதற்கான ஒரு இடமாக இந்த காசி மாநகர் அவரது வீடு இருந்திருக்கிறது.